அவருடைய வருகையால் தான் இன்னைக்கு வந்து வரலாறு காணாத வாக்குப்பதிவு 85% வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏதோ தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிற ஒரு கருத்து கிடையாது. எல்லா தேர்தலையும் எல்லா மாநிலத்திலும் எந்தெந்த மொழி பேசினாலும் அந்த ஊரில் இருக்கிற பத்திரிகையாளர்களை போயிட்டு போலிங் வந்து 75% ஆயிருக்கு அப்படின்னா என்னது 75 அப்படின்வாங்க. 85னா நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்கு வந்து பேசிக்காக நிறைய புரிதல் வேணும். விஜய் நிற்கிற 2 தொகுதியிலுமே 90 விழுக்காடு தொடரலை. ஆனால் 90 விழுக்காடு நிறைய மாவட்டத்தில் நிறைய சட்டமன்ற தொகுதி அசால்ட்டாக தாண்டி இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் நிற்கிற திருச்சி கிழக்கில் ஏன் வந்து 90% வரல? விஜய் அவர்கள் போட்டி போட்ட பெரம்பூரில் ஏன் 90% வரல? ஆனால் நீங்கள் வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணாமல் இதை வந்து நம்ம பேசிடவே முடியாது. இப்போ நம்ம வந்து எதுவுமே ஒரு ஃபோர்கான் கன்க்ளூஷனுக்கு போக முடியாது. இந்த கட்சி ஆட்சி இப்படி பிடிக்கும், இந்த கட்சி அப்படி, அது வந்து இட்ஸ் அ வெரி பிக் பொலிட்டிக்கல் சைட். இதுக்கு வந்து நீங்கள் வந்து திமுகவாக இருக்கணும், இல்லை அதிமுகவாக இருக்கணும், இல்லை தாவேகாவை பற்றி அதிகம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தேர்தல்கள் அல்லது வந்து ஒரு 10 தேர்தல்களில் நீங்கள் வந்து எப்படி வாக்களித்திருக்கிறார்கள், ஒரு செக்ஷன்ஸும் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த ஓட்டிங் பேட்டர்ன் என்ன, அது வந்து எப்போ எல்லாம் மாறி இருக்குது, ஏன் மாறி இருக்குது, இது மாதிரியான அனாலிசிஸ் நிறைய போல் பண்டிட்ஸ் நிறைய கட்டத்தில் பண்ணியிருக்காங்க. செஃபாலஜிஸ்ட்டும் நிறைய கட்டத்தில் பண்ணியிருக்காங்க. அந்த அனாலிசிஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை அந்த புரிதல் இருக்கக்கூடியவர்களுக்கோ சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். நீங்கள் 3 காரணிகள் சொன்னீங்க. ஒன்று பலமுனை போட்டி, ஓகே, அப்புறம் தாவேகா தலைவர் விஜயோட அரசியல் வருகை, அப்புறம் எஸ்ஐஆர் சொன்னீங்க. அந்த வரிசையில் முதல் காரணம் எஸ்ஐஆர், ஓகே. 2வது காரணம் விஜய் அவர்களோட வருகை, 3வது காரணம் கிட்டத்தட்ட முக்கியமான காரணம் கூட, திராவிட கட்சிகள் இந்த தேர்தலில் வந்து நிறைய இலவசங்கள், நிறைய வாக்காளர்களுக்கு செலவினங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போது கரூர் போன்ற தொகுதி அதெல்லாம் வந்து அதிகமான வந்து போலிங் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய அங்கே செலவுகள் அதிகமாக பண்ணப்பட்டிருக்குன்ற மாதிரி தொடர்ந்து கரூர் வந்து செய்தியிலே இருக்குது. அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது கூட வந்து மக்களுக்கு வந்து ஒரு அரசின் மீது, அதாவது அதிகப்படியான வாக்குகள் பதிவாகிறது என்றால் அது அரசுக்கு வந்து ஒரு நற்சான்றிதழாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது வந்து எப்படின்னா, இது ஏதோ தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிற ஒரு கருத்து கிடையாது. எல்லா தேர்தலையும் எல்லா மாநிலத்திலும் எந்தெந்த மொழி பேசினாலும் அந்த ஊரில் இருக்கிற பத்திரிகையாளர்களை போயிட்டு போலிங் வந்து 75% ஆயிருக்கு அப்படின்னா என்னது 75 அப்படின்வாங்க. 80னா ஐயோயோன்னுவாங்க. 85னா நம்ம பார்த்தது கிடையாது. இப்போ 80 போலிங் பர்சன்டேஜ் அப்படின்னாலுமே வந்து அது வந்து ஒரு அரசுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கிடையாது என்பது பொதுவான புரிதல். ஏன்னா இந்த விஷயம் வந்து அதாவதுங்க, ஒரு சிலது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு சாப்டர், அதாவது அப்போசிஷன் இண்டெக்ஸ், அதோட யூனிட்டி, அதாவது எதிர்கட்சிகளோட ஒற்றுமைன்னா விகிதாச்சாரம். இது வந்து ஒரு ஆளுகின்ற ஒரு அரசு ஒன்று இருக்குது, ஒரு கட்சி இருக்குன்னா அதை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாகணும். ஸோ அந்த இண்டெக்ஸில் வந்துட்டு போதிய அளவுக்கு ஒன்றாகவில்லை தமிழ்நாட்டில். உதாரணத்துக்கு அதிமுகவும் தாவேகாவும் 2மே வந்து திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் வேறு வேறு அணியில் இருக்காங்க. அப்போது அதேமாதிரி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னா திமுகவும் எதிர்க்கிறது, தாவேகாவும் எதிர்க்கிறதாக சொல்லிக்கொள்கிறது. அப்போ அதில் வந்து அங்கே வந்து ஒரு வேறுபாடு இருக்குது. அப்போது பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து அறுவடை செய்கிற இடத்துல திமுகவும் இருக்குது, தாவேகாவும் அந்த ஓட்டுகளை கேட்கிறது. திமுக எதிர்ப்புன்ற அந்த விஷயத்தில் வந்து அதிமுக இருக்குது, தாவேகாவும் அந்த ஓட்டுகளை கேட்கிறது. மாற்றம், நாங்கள் ஒரு முன்னேற்றம் தரோன்னு ஒரு பொதுவான ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையை வந்து எப்பொழுதுமே யார் வேணால் புதிய கட்சியாக வரவங்க வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது மக்கள் வந்து அவங்கள நிராகரிக்கிறது கிடையாது. ஒரு 10% 15% ஓட்டு போடுற அந்த தன்மையும் இருக்கிறது. அப்போ இந்த காரணிகளெல்லாம் பார்த்து வரும்போது தாவேகாவுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் வர்றது உறுதி. சீட்டுகள் எத்தனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சிக்கல். நான் என்ன பார்க்குறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை விட, அமமுகவை விட, காங்கிரஸை விட, பாரதிய ஜனதா கட்சியை விட, இல்லை இவர்களோடு போட்டி போடுற ஒரு இடத்துல தான் இன்றைக்கி தாவேகா இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க தாவேகா வந்து தனியாக ஆட்சி பிடிக்கும், முதல்வராக
இவர் விஜய் அவர்கள் நாற்காலியில் உட்கார்வார். நான் அப்படி ஒரு 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 விஷயங்களை நான் பார்க்கவில்லை. என்னோட பார்வைகள் இது தவறாக கூட போகலாம். இல்லை, முதலமைச்சர் இடத்துக்கு வருவார் விஜய் அவர்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப அதீதமாக தான் இருக்குது. ஒரே தேர்தலில் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு 45% இல்லை ஒரு 35% எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். அண்ட் அதே சமயம் சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய கட்சிகளோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களா சார்? அமமுக, பாமக அவ்வளோதான் இருக்கா? இந்த கேள்வி நான் எதிர்பார்த்தது தான் உங்களிடம் இருந்து. அது ஏன் அந்த கம்பேரிசன் அப்படின்னா, திமுகவோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. திமுகவோட அந்த 30% ஓட்டோ இல்லை 35% ஓட்டோ அதோட சேரும். விசிக கூட இருக்குன்னா அது அந்த கூட்டணி பலம் அது சேரும். அமமுக, அதிமுக ஓட்டும் பாஜக ஓட்டும் சேர்ந்து பார்த்தா அது பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு 35-38 விழுக்காடு வச்சுருந்தாங்க அந்த கூட்டணி, அதோடு சேரும். அப்போ அவங்கெல்லாம் வந்து கூட்டணி பலம்னு ஒரு விஷயத்தோடு வராங்க. நீங்கள் கூட்டணி இல்லாமல் ஒத்தையில் தனியாக போய் நிற்கிறீங்க. ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி ஒத்தையில் நின்று நிறைய தேர்தலில் களமாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இதே மாற்றம் முன்னேற்றம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த 85 விழுக்காடு விஜய் அண்ணாக்காக தான் வந்துச்சு அப்படின்ற அந்த வாதம் இருக்கு இல்லைங்களா? அதில் இப்போ ₹1 எடுத்திங்கன்னா ₹1 வந்து 4 நாள்னா இருக்குது. எஸ்ஐஆர் ஒரு நாள்னா, விஜய் அவர்கள் ஒரு நாள்னா, அரசாங்கத்து மீது கோபம் ஒரு நாள்னாவாக இருக்கலாம். 4 முனை போட்டி. அதனால் எல்லாரும் வந்து இல்லை வாக்காளர்கள் நிறைய பேர் ஒரு ஆசை வார்த்தைகள் கூப்பிட்டோ இல்லை பண உதவி செய்தோ இல்லை ஏதோ இலவசமாக கொடுத்து கூட ஓட்டுக்கு பூத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. எல்லா தொகுதியிலுமே வந்து விஜய் அவர்களால தான் வந்து 89 விழுக்காடுன்னு சொல்கிறேன். விஜய் நிற்கிற 2 தொகுதியிலுமே 90 விழுக்காடு தொடரலை. ஆனால் 90 விழுக்காடு நிறைய மாவட்டத்தில் நிறைய சட்டமன்ற தொகுதி அசால்ட்டாக தாண்டி இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் நிற்கிற திருச்சி கிழக்கில் ஏன் வந்து 90% வரல? விஜய் அவர்கள் போட்டி போட்ட பெரம்பூரில் ஏன் 90% வரல? அதெல்லாம் காரணிகள். விஜய் முதலமைச்சர் ஆகணும் தானே நினைக்கிறாங்க. மற்ற தொகுதிகள் எல்லாம் போய் போட்டதுனால அவர் அவ்வளோ பெரிய லீடர் அப்படின்னும் பொழுது அவர் வந்து கொளத்தூரை விடவும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிற்கக்கூடிய எடப்பாடி தொகுதியை விடவும், மற்ற முக்கியஸ்தர்கள் நிற்கிற தொகுதியை விட தனித்தன்மையாக காட்டியிருக்கணும். பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் அந்த வாக்கு சதவீதம் அந்த விஷயங்களில் சொல்கிறேன். ஓகே, அது ஒரு ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து எதுவுமே ஒரு ஃபோர்கான் கன்க்ளூஷனுக்கு போக முடியாது. இந்த கட்சி ஆட்சி இப்படி பிடிக்கும், இந்த கட்சி அப்படி, அது வந்து இட்ஸ் வெரி பிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ். அந்த மாதிரி ஒரு கேள்வி என்னிடம் வைக்கும்பொழுது நான் வந்து யாருக்குன்னா ஒருத்தர் ட்ரெண்டு வேணால் கணிக்கலாம். மேபி ஆளுகின்ற அரசுக்கு ஒரு சாதகமாக இருக்கும், அப்படி சாதகமாக இருக்கும். வேணால் அவர்களுக்கு போன முறை கிடைத்த வெற்றி என்பது கிடைக்காது. போன முறை 133 வாங்கினாங்கன்னா இந்த வாட்டி வந்து ஒரு 100 வாங்கி மேபி ஒரு கூட்டணி ஆட்சியை வைத்து அவர்கள் ஆட்சியை தக்க வைக்கலாம். ஓகே, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஏன்னா இது வந்து விஜய் அவர்களோட தாக்கம் எந்த அளவுக்குன்னு பார்க்கணும். விஜய் அவர்கள் யாரோட கட்சியோட ஓட்டுகளை அதிகமாக எடுப்பார்? ஒன்று, எதிர்ப்பு வாக்குகள் வந்து அவர் வாங்கலாம். பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதுவும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அவர். அதே மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகள் வாங்கிக்கலாம், இளைஞர் ஓட்டும் வாங்கலாம். அப்புறம் எல்லா கட்சியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாம். விஜய் ரசிகர்கள்லாம் நேற்று வரலாம் இருந்தவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? ஒன்று திமுக போட்டிருப்பாங்க. இல்லை ஏன் அவ்வளோ விஜய் ரசிகர்கள் போனோம்? விஜயே ஒன்றா சேர்ந்து படம் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தானே திமுக குடும்பத்தோட. இன்னைக்கு கருத்து வேறுபாடு, நல்லா பணம்லாம் நல்லா அவங்க நல்லா பணம் கொடுக்க ப்ரொடக்ஷனில் இவர் நடிக்க நிறைய படம் வெளியில் வந்தது தானே. இன்றைக்கி தானே கருத்து வேறுபாடு. அது வேறலாம் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோம் நம்ம. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி மற்ற கட்சிகளில் ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க, அதிமுகவில் ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க, திமுகவில் ஓட்டு போட்டவங்க இருந்தாங்க. அந்த ஓட்டுகள் வந்து அவருக்கு வரலாம். ஓகே, அதனால் அவர் எவ்வளோ சதவீதம் வாங்குறாரு அப்படின்றது தான் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியம். பட் நான் திரும்ப சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ்ங்கிறது விஜய்க்கு சீட்ஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஆகிறது அவருக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு வேட்பாளர் என்றார், உள்ளூர் வேட்பாளர்னா அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்குன்னு ஒரு சில முக்கியஸ்தங்கள் தேவைப்படுது. என்ன மாதிரி? அதாவது என்னன்னா, லோக்கலில் கொஞ்சம் 4 பேர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பழக்க வழக்கங்கள் இருக்கணும். ஒரு கோயில் நல்லது கெட்டது திருவிழாக்கள் அந்த மாதிரி விஷயங்களை நன்கொடைகள் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொள்கிறாங்கன்னா உள்ளூரில் வந்து 4 பேரை படிக்க வச்சுருப்பாங்க. இப்போது பொற்கோடி ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்க, அவங்க போகிற இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறாங்க? அண்ணன் எனக்கு அதை பண்ணார், படிக்க வச்சார், எங்களுக்கு எதனா ஒன்றா போய் கேட்போம், உதவி பண்ணுவார். அந்த வார்த்தை வருதா இல்லையா? ஒரு அரசியல்வாதியோட முதலீடு அதுதான். எதுக்கு வந்து அரசியல்வாதிகள் வந்து எல்லாரும் வந்து காது குத்து, சாவுக்கு, சடங்குக்கு எல்லாத்துக்கும் போகிறாங்க? நீங்கள் நல்ல அரசியல்வாதி எடுத்து பாருங்கள். ஊரில் ஒரு இழப்பு ஆகி போச்சுன்னா எங்கே இருந்தாலும் சும்மா போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் தலையை காட்டுருவாங்க. அங்கே வந்து எல்லாம் சேர் போட்டிருக்க இடத்துல இவருக்குன்னு ஒரு சேரை போட்டு இவரை சுற்றி ஒரு 30 பேர் வச்சு, அப்புறம் அந்த வீட்டில் முக்கியமானவங்களுக்கு துக்கம் விசாரித்து
ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, தெம்பா இரு, சந்தோஷமாக இரு, எதிர்பார்க்கல, நீ தான் இனிமேல் குடும்பத்தை பார்க்கணும், என்ன பண்ணுவ, உனக்கு கொடுப்பன இல்லை, நல்ல மனுஷன், போய் சேர்ந்துட்டார். இப்படி இந்த அரசியல்வாதி 4 வாரத்தை பேசுவார், ஒரு ஆறுதல் சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் முக்கியமானவங்களாக இருந்தால் இவங்களே ஒரு சில ஆளெல்லாம் போட்டு நல்லபடியாக எடுத்து போடணும், பெரிய கட்டு தலைக்கட்டு, அம்மா ஆத்தா போயிடுச்சு பார்த்துக்க, இப்படியெல்லாம் ஒரு உறவு கொண்டாடுற ஒரு சில விஷயங்களுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வெறும் விசில் அடிப்பேன், என் படம் ஓடும், அதனால என் கட்சிக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க நீங்க கேட்டிருக்கீங்க, அது ஓட்டு கிடைக்கும். இல்ல சார், அப்படி பார்த்தா இன்னைக்கு எத்தனை வேட்பாளர்கள் வந்து அவங்களுடைய சொந்த தொகுதியில பரிச்சயமான இடத்துல நிக்கிறாங்க நம்ம சொல்ல முடியும். எல்லாருமே வெவ்வேறு தொகுதி மாறி போய் தானே நிக்கிறாங்க. அப்ப நம்ம விஜயை மட்டும் கேள்வி கேட்கறதுல என்ன அர்த்தம்? விஜய் ஒண்டி கேட்கல, இது பொதுவான விஷயம் தானே. இப்ப விராலிமலையிலேயே விஜயபாஸ்கர் அவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சார் போன வாட்டி. சொந்த செல்வாக்கு, சொந்த செல்வாக்கு. அந்த சொந்த செல்வாக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவர் ஊருங்கிறதுனால, அவர் ஊருன்றதுனால இல்ல, அவர் பழக்க வழக்கத்தினால வருது. சொந்த ஊர்ல எத்தனை வாட்டி தோத்து போறாங்க. விஜயபாஸ்கர் போன வாட்டி ஜெயிச்சாரு, இந்த வாட்டி ஜெயிப்பாரு, அடுத்த வாட்டி ஜெயிப்பாருன்னு கிடையாது. மக்கள் மத்தியில இருக்க செல்வாக்கு தான். அந்த செல்வாக்கு தான் நான் பேசுறேன். இந்த வெளியூர்ல இருந்து திடீர்னு வந்து நிக்கிறது, ஒரு தொகுதி நீங்க எல்லாமே விவிஐபி தொகுதியா பார்க்க முடியாது. ஒரு தொகுதி ஜெயிக்கணும்னா உள்ளூர் வேட்பாளரா வெளியூர் வேட்பாளரா ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஓகே, கிராமங்கள்ல அதை பார்ப்பாங்க. அது ஒரு பிரச்சாரமாகவும் அது ஒரு பேசு பொருளாகும். 1. 2வது, உள்ளூர்காரா அவர் என்ன செஞ்சார். 3வது, அவர் அவைலபிளாக இருக்காரா. எனக்கு ஒரு தேவை, மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்றுனா போய் சொன்னால் அவர் செய்வாரா. அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும், இல்லை ஒரு பட்டா டிரான்ஸ்ஃபராக இருக்கும், இல்லை அதிகாரிகள் வந்து அது செய்ய மாட்டேன்றாங்க, சுணக்கமாக இருக்குது அப்படின்னா அதை வேகப்படுத்துறதுக்கு அந்த எம்எல்ஏ வந்து உதவும். இதுக்கு தான் அந்த எம்எல்ஏ போஸ்ட், வேறு ஒரு வெங்காயமும் கிடையாது. விஜயால வந்து நிறைய பேர் வந்து வாக்குப்பதிவுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லை, சமூக வலைதளங்களில் வந்திருக்குன்னு சொன்னீங்க. சமூக வலைதளங்களில் மட்டும் இல்லை, இன்னைக்கு விஜய் கொடுத்துருக்க அறிக்கையில் கூட அவருடைய வருகையால் தான் இன்னைக்கு வந்து வரலாறு காணாத வாக்குப்பதிவு, 85% வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து பேசிக்காக நிறைய புரிதல் வேணும். நான் வந்து விஜயை நான் மறுக்கவே இல்லை. விஜய் ஒரு ஃபேக்டர், அவர் வந்ததுனால வாக்குப்பதிவு இருந்திருக்கு. நிறைய பேர் குடும்பமாக போய் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்கிற அவர் விஜய் சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே நான் முழுசாக ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுக்கு விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் டேட்டா அனலைஸ் பண்ணாமல் ஒரு செக்ஷன்லையும் எப்படி வாக்களித்தார்கள் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் இது விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் இன்னைக்கு இதே 89% வரைக்கும் முதல் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவாயிருக்கு. அங்கே விஜய் இருக்காரா? இல்லைல்ல. இங்கேருந்து போக சொன்னாராங்க விஜய்? இல்லையே. 2019 தேர்தலில் இதே மாதிரி தான். அப்போ சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் வெளியூருக்கு போகணும் வாக்களிக்கிறதுக்காக நிற்கும் போது அங்கே தடியடியே நடந்தது. அந்த கூட்டத்தை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது. அவர் அன்னைக்கு செய்தி படிச்சாரா படிக்கலையா, அவர் கூட இருந்தவர்கள் எல்லாம் அந்த கட்டத்தில் இருந்த செய்திகள் எல்லாம் அவருக்கு சொன்னாங்களா, இல்லை அவருக்காக இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடியவங்களாம் அதெல்லாம் பார்த்துருக்காங்களா, எனக்கு தெரியல. நம்ம அவரை டிஸ்மிஸே பண்ண வேண்டாம். அவர் ஒரு ஃபேக்டர். விஜய்க்காக ஒரு வாக்கு வங்கி இருந்திருக்கிறது. குடும்பமாக கொத்தாக அவங்க எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கிறேன். நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் நான் தாவேக்காக தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் டேட்டாவை அனலைஸ் பண்ணாமல் இதை நம்ம பேசிடவே முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சென்னையில் நடந்த வாக்குப்பதிவு வாக்கு சதவீதத்தை நம்ம பேசணும்னா இது இந்த 16 தொகுதிகளுக்கு உள்ளது மட்டும். நம்ம சென்னையில் மட்டும் இப்போ இருக்கக்கூடிய மொத்த வாக்குகள் 28,30,936 வாக்குகள். அதில் பதிவானது 23.69 லட்சம். அப்போ அது 83.7% வருது. ஆனால் இது கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் பதிவானதை விட 47,000 வாக்குகள் குறைவு. 47,322 வாக்குகள் குறைவு. அப்போ இதை நம்ம பர்சன்டேஜாக பார்க்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய நம்பராக தெரியுது. எல்லாம் ரொம்ப ஆர்வத்தில் ஓட்டு போட்டாங்க. சில இடங்களில் ஓட்டிங் மெஷினில் அந்த குறிப்பிட்ட சின்னத்துக்கு எதிராக இருந்த அந்த பட்டன் உடஞ்சி போச்சுன்னா எப்படி ஓட்டு போட முடியும்? மிஷினை மாற்றிருக்க மாட்டாங்களா? அது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்காதா? இது மாதிரியான செய்திகள் சமூக வலைதளங்களில் வரதும், அதுவும் தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது விஜய்க்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களோ இல்லை விஜயினுடைய விசுவாசிகளோ அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதை நம்ம தப்புன்னெலாம் சொல்லிட முடியாது. அது அவங்களுக்குள்ள புரிதல், அவங்களுக்குள்ள ஆசை, அதனால அவங்க அதை செய்கிறாங்க. ஆனால் அதுக்கான அந்த லாஜிக்கல் ரீசனிங் எல்லாத்தையும் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய வாதம். இதுக்கு நீங்கள் திமுகவாக இருக்கணும், இல்லை அதிமுகவாக இருக்கணும், இல்லை தாவேக்காவை பற்றி அதிகம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும்லாம் கிடையாது.
தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தேர்தல்கள் அல்லது வந்து ஒரு 10 தேர்தல்களில் நீங்கள் வந்து எப்படி வாக்களித்திருக்கிறார்கள், ஒரு செக்ஷன்ஸும் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த ஓட்டிங் பேட்டர்ன் என்ன, அது வந்து எப்போ எல்லாம் மாறி இருக்கு, ஏன் மாறி இருக்கு, இது மாதிரியான அனாலிசிஸ் நிறைய போல் பண்டிட்ஸ் நிறைய கட்டத்தில் பண்ணியிருக்காங்க, செஃபாலஜிஸ்ட்ஸும் நிறைய கட்டத்தில் பண்ணியிருக்காங்க. அந்த அனாலிசிஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை அந்த புரிதல் இருக்கக்கூடியவர்களுக்கோ இது வந்து விஜய் மட்டுமே ஒரு காரணம் இல்லை அப்படின்றத அவங்க வந்து கட்டாயம் ஒத்துப்பாங்க. இந்த சென்னைக்கு ஏற்கனவே நான் கொடுத்த டேட்டா இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொடுக்கணும் அப்படின்னா 2014 வந்து 2016 நமக்கு வந்து டோட்டலாக இருந்த சென்னையில் மட்டும் இருந்த வாக்காளர்கள் 39.75 லட்சம். அதில் வாக்களித்தவர்கள் 61%. அப்போ வந்து 24.33 லட்சம். அடுத்தது 2021 நமக்கு வந்து 40.04 லட்சம் வாக்காளர்கள் சென்னையில், வாக்களித்தவர்கள் 60%, 24.16 லட்சம். அப்போது இப்போ வந்து நமக்கு 23.69 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது 2016 விடவும் கம்மி. இது வந்து 2021 விடவும் அப்சல்யூட் நம்பரில் நமக்கு கம்மி. ஆனால் வந்து நீங்கள் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது அது 83 வந்தது. ஏன்னா எஸ்ஐஆருக்கு அப்புறம் நம்ம ரூல்ஸில் வந்து நம்ம டூப்ளிகேட் ஓட்டர்ஸையும் இறந்து போனவங்களையும் நம்ம வந்து நீக்கின பிறகு நம்மளோட டோட்டல் நம்பர்ஸே குறைஞ்சு போனதுன்ற போது நமக்கு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருது. அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறையும் போது அடுத்தது ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கையும் கட்டாயம் குறையும். ஆனால் கடந்த முறை போட்ட அதே அளவு வாக்காளர்கள் தான் இப்போ வாக்களித்திருக்கிறார்களா அப்படின்னா அது இல்லை. அப்போ நீங்கள் வந்து இது விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எல்லாரும் இப்படி ஓட்டு போட வந்ததுக்கு, வெளியூர் போக வந்ததுக்கு, எல்லாரும் வெளியூர் போனாங்க, வெளியூர் போனதுக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் அதை வந்து அதுக்கு அந்த ஒரு காரணத்தை மட்டும் வச்சு நீங்கள் பொருத்தி பார்த்துட முடியாது. இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவிற்கு ஒரு வாக்கு வங்கி புதிதாக மற்ற 2 பெரிய கட்சிகளிலிருந்தும் அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள்லேருந்தும் அவர் வந்து நிறைய ஓட்டு அவர் எடுத்துக்கிறாரு. அவருக்கான ஒரு ஓட் பேங்காக அது இனி வந்து அது மாறும். இது வரைக்கும் அவருக்கு ஓட் பேங்க் கிடையாது. இனிமேல் தான் அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியும். நான் வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் சென்னையிலிருந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை இந்த பகுதியில் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிக்கு மேலே வந்துடும். விஜய் ஃபேக்டரை மட்டுமே ஒரு ரீசன்னு நம்ம சொல்லிட முடியாது. இதில் நிறைய அம்சங்கள் இருக்குது. நான் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த சென்னையோட நம்பர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் நமக்கு வந்து இன்னும் இதுக்கு முன்னால் நடந்த ஒரு சில தேர்தல்கள், அந்த தேர்தல்களை தாண்டி வந்த வாக்குப்பதிவு, இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து அதையும் கருத்தில் எடுத்துக்கணும். இப்போ வந்து எஸ்ஐஆர் டெலிஷன் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்குகள் வந்து நமக்கு டிலீட் ஆயிடுது. ஆனால் போன தடவை நம்ம ஓட்டு போட்டது 2021 அவ்வளோ பெரிய பேண்டமிக் அப்புறம். ஸோ ட்ராவல் எல்லாமே நமக்கு ரொம்ப குறைவாக செய்யக்கூடிய நேரமாக தான் இருந்தது. செகண்ட் வேவ், அதாவது இந்த கவர்மெண்ட் வந்த உடனே செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கோவிட் பேண்டமிக்லேயும் நம்ம வந்து மொத்தமாக தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகள் 4.62 கோடி. இந்த முறை நமக்கு பதிவாயிருக்க வாக்குகள் வந்து 4.85 கோடி. அப்போது இப்போ வந்து எந்த விதமான பேண்டமிக்கும் கிடையாது, ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரும் இருக்குது. அவருக்காக ஓட்டு போட வந்தவங்கன்னு இருக்காங்கன்னு அவரே சொல்கிறாரு. அப்படி இருந்தால் கூட வெறும் வந்து நமக்கு 4.62 4.85 அவ்வளோதான் நமக்கு கூடணுமா என்ன? கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்குகள் தான் அதிகரிச்சிருக்கு. அது 20 லட்சம் வாக்குகள் வெறும் 5% தான். ஸோ இந்த 5% வாக்குகள் அதிகரித்ததுனால இல்லை கவர்மெண்ட்டை ஓட் அவுட் பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஆங்கர் இருக்குது. நான் ஒத்துக்கிறேன், எந்த ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் பவரோட சேர்த்து வரும்போது உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சியும் வரும், பவருக்கு எதிரான ஒரு மனநிலை எல்லா நேரங்கள்லையுமே இருக்கும். ஒன்றும் நீங்கள் 5 வருஷம் ரூல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 வருஷம் ரூல் பண்ணால் கூட அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை இருக்குன்னா அப்போ அதிமுகவுக்கு என்ன ஓட்டு கிடைக்கும்? ஏடிஎம்கேக்கு பாரம்பரியமாக ரெட்டை இலக்கின்னு இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்குது. அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவுக்கு போகாதா? அந்த வாக்குகளை தான் விஜய் வாங்கிக்கிறார். அதிமுகவுக்கான பாரம்பரிய வாக்குகள் இல்லையா? இத்தனை கட்சிகள் போட்டிட்டு இருக்காங்க. இங்க வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு வட மாவட்டங்கள்ல பெரிய பலம் உண்டு. அன்புமணி இந்த எலெக்ஷன்ல நான் கண்கூடா பார்த்தது, எல்லா இடங்கள்லையும் நான் டிராவல் பண்ண போது பார்த்தது, அன்புமணி பார்ட்டியை வந்து அவருக்கு கீழே கன்சாலிடேட் பண்ணிட்டாரு. பார்ட்டி இப்போ வந்து பாமக அவர்கிட்ட தான் இருக்கு கிரவுண்ட்ல. அது வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனா ராமதாஸ் போட்ட கேண்டிடேட்ஸ் நிறைய பகுதிகளில் வட மாவட்டங்களில் ராமதாஸுடைய கேண்டிடேட்ஸ்
ஏடிஎம்கேவோட ப்ராஸ்பெக்ட்ஸையும் ஏடிஎம்கே பிஎம்கேவோட ப்ராஸ்பெக்ட்ஸை ஸ்பாயில் பண்ணுறாங்க. அதே இடத்துல தான் விஜயும் இருக்கார். விஜய் வந்து அங்கே வெற்றி பெறக்கூடிய இடத்துல அவருடைய வேட்பாளர்கள் வந்து பெரும்பாலும் இல்லை. விஜயனுடைய வேட்பாளர்கள் முகம் தெரிஞ்சவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான். ஆனால் சவுத்தில் ஒரு சில தொகுதிகளில் இந்த ரெட்டியார்பட்டி நாராயணன், RS முருகன் போன்றவர்கள் நிறைய பணம் செலவழிச்சிருக்காங்க. அவங்களும் ஓட்டுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே ஈக்குவலாக காசு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த முறை கேஷ் ஃபார் ஓட்ஸ் வந்து கட்டாயம் வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்ததுன்னு சொல்லணும். எல்லா கட்சிகளுமே போட்டி போட்டு 1000 முன்ன வந்து நம்ம 200 ரூபா 300 ரூபா கொடுத்த தேர்தல்களை தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை வந்து 1000லேருந்து 5000 வரைக்கும் ஒரு வாக்குக்கு அப்படின்ற அளவுக்கு விலை வந்து கூடிடுச்சு, ஒரு வாக்கினுடைய விலை. இதுவும் ஒரு பெரிய காரணம். அதை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணலை. கேஷ் ஃபார் ஓட்ஸ் இருக்கக்கூடாதுன்றது தான் நம்ம எல்லாருடைய வாதமும். ஆனால் இந்த இடத்துல கேஷ் ஃபார் ஓட்ஸ் வந்து அதுக்கு ஒரு ரோல் இருந்திருக்கு. அந்த ரோல் எல்லாருமே வந்து காசு வாங்கியிருக்காங்க. காசு வாங்கினா வந்து ஓட்டு போட்டுடணும். யாருக்கு ஓட்டு போட்டுறோன்றதை அடுத்தது, ஆனால் ஓட்டு போட்டுடணும் அப்படின்றதுக்காக வந்தவங்களும் நிறைய பேர். இப்போ இந்த 5% தான் இன்க்ரீஸு இல்லை வந்து அதாவது போன தடவை இருந்ததை விட இந்த முறை வந்து 20 லட்சம் வாக்குகள் தான் அதிகம் அப்படின்னா, இந்த 20 லட்சம் வாக்குகள் போலானதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பூத்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ வந்து 75,000 போலிங் பூத்ஸ். முன்ன வந்து நமக்கு இருந்தது வந்து கிட்டத்தட்ட வந்து 66,000 தான் போலிங் பூத். ஒரு பூத்துக்கு நமக்கு வந்து 1200 ஓட்டு வரைக்கும் இருக்கும் முன்ன. ஆனால் இப்போ வந்து 800லேருந்து மேக்ஸிமம் 900 தான் ஒரு பூத்துக்கான ஓட்டு. ஒரு பூத்தில் நீங்கள் வந்து ஒரு 55 பேர் தான் 1 மணி நேரத்துக்கு வாக்களிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ வேகமாக அதை வந்து தள்ளுனீங்கனாலும் 11 மணி நேரத்துக்கு ஒரு பூத்துக்கு எவ்வளோ பேர் வாக்களிக்க முடியும்னு நினச்சிப்பாங்க. இல்லை இடையில வந்து கொஞ்சம் மந்தமான நேரமும் இருந்திருக்கும். அப்படி அதை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கனாலும் நம்பர் ஆஃப் பூத்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு வந்து வாக்காளர்கள் போய் அங்கே நின்று ஓட்டு. இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து போகும்போது க்ரௌடாக இருந்ததுன்னா சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு திரும்பி வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதற்கு பிறகு போகாமல் கூட இருந்திருப்பாங்க. இல்லை லேட்டாக போயிட்டோம், கோர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்தவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த முறை அந்த ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கான ரீசன் வந்து நம்பர் ஆஃப் பூத்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பெரிய காரணமாக இதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருப்பது அப்படின்றது அரசாங்கத்துக்கு எதிரான கோபம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாது. ரெண்டாவது, இது வந்து 4 பார்ட்டியுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. 4 ஃபோர்ஸஸ், பவர்ஃபுல்லான ஃபோர்ஸஸ் வந்து ஒருத்தர் போட்டியிடும் போது இங்கே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப மைட்டியாக இருக்க பார்ட்டிக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இல்லை ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக இருக்கக்கூடியதை வந்து பிரிச்சுக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. அப்படி பிரிக்கும் போது ஆளுங்கட்சிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.